கோயம்புத்தூர் ஸ்பெஷல் கொங்கு நாடு மட்டன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மெயின் மசாலா ஒரு மிக்ஸி ஜாரில் 20 சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சிடுங்க. அரைச்சி வச்ச மசாலாவை மட்டனில் ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் தயிர், உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சிடணும். ஒரு 30 மினிட்ஸ்க்கு நல்லா இது ஊறட்டும். அதுக்குள்ளே 2 சின்ன சைஸு வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். குக்கரில் எண்ணெயை ஊற்றிட்டு எல்லா ஸ்பைசஸும் போட்டுட்டு பச்சை மிளகா, ஆனியன்ஸும் போட்டு நல்லா வதக்கணும். ஆனியன்ஸ் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா மேரினேட் பண்ணி வச்ச மட்டனும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கட்டுங்க. அப்போ தான் அந்த மட்டனில் நம்ம போட்ட மசாலா எல்லாம் இறங்கியிருக்கும். மட்டன் சாப்பிடும்போது ப்ளெயினாக இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயே கொத்தமல்லி, புதினா கட் பண்ணி வச்சல அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். நான் ஜீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணின்ற மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கேங்க. அந்த மட்டனில் தண்ணியை ஊற்றிட்டு மட்டன் வேகிறதுக்கு 6 விசில் வச்சுருங்க. வெந்ததுக்கப்புறமா ஊற வச்ச அரிசியை தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தம் போட்டு மூடிடுங்க. சூப்பரான கொங்கு நாடு ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது ஒயிட்டாக தான் இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் வேணும்னா எதுனா சால்னா, பச்சடி உங்களுக்கு எது விருப்பமோ அதை செஞ்சு வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பரான ரெசிபி, ரொம்பவே நல்லா இருக்கும். நாங்கள் செஞ்சோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நாளைக்கு சண்டேன்றதால இன்றைக்கே இந்த vlog அப்லோட் பண்ணுறேங்க. நீங்களும் செஞ்சுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.